நல்ல முள்ள முன்றி மாதிரி இங்கிட்டு வாயா. ஏறுமா மாடு வாயா இங்கிட்ட. பேர் இதுதானா? ஹலோ, அவர் பேருக்கு தந்தாப்புல நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஓஹோ, எனக்கு பிடிச்ச கலர்ல அவர் ட்ரெஸ் போட்டிருக்காப்புல. ஏ எங்க பாக்குற? ஏற்கனவே ஒரு ஆளை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என் சிங்கத்தை 10 பேரா நான் ஜாச்சிபுரம் 10 பேரையே சாச்சிற ஆளு ஒத்தாலே என்ன? பியூட்டிஃபுல் ஃபிகர். போதும் போதும். அப்புறம் சொல்ற பியூட்டிஃபுல் ஐஸ். ஏமா சொல்லியா? ஏற்கனவே பாவட லூசா இருக்கு. பியூட்டிஃபுல் நோஸ், மூக்கு. பியூட்டிஃபுல் மவுத், வாய். ஏ பியூட்டிஃபுல் நெக். நெக்னா நோ பாடி. ஏ நோ பாடியா? பாடிய வெளியில ஆண்டவே மகாலட்சுமி மாதிரி முகத்தை படைச்சு ஒட்டடை குச்சி மாதிரி உடம்பு கொடுத்து அந்த ஒட்டடை குச்சியில ஒரு பட்டடையை கட்டிக்கிட்டு ஆடுற வா போவோம். நான் வரமாட்டேன். உங்க சௌரியத்துக்கு என்ன கூப்பிட்டு வந்துங்க. கண்ணு எல்லாம் தோண்டி கையில கொடுத்துருவேன். கொஞ்சமா அறிவு சூடு சோன மான வெக்க ரோசா ஏதாவது இருக்கா? சோத்த திங்கிற, சோத்த விட்டு புண்ணாக்கையா திங்கிற மனுஷனா நீனா? என்ன நீன ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து கட்டி பிடிக்கிற? வா போங்கிற. நீ வச்ச ஆளா? நானு இல்ல கேக்குறேன். நான் கூப்பிட்டா உன்னால வர முடியுமாயா? உன் சௌரியத்துக்கு பேசியிருக்க இல்ல கேக்குறேன். நீ கூப்பிட்டானோ அனுப்புனா எனக்கு என்ன எழுதியா கொடுத்துருக்கு? இங்க என்னத்தை பாக்குற? இங்க என்னத்தை பாக்குற? உள்ள என்ன கிணறா தோண்டிட்டு இருக்காங்க? ஆளையும் மண்டே என்ன வச்சிருக்கோம் மனசுல? அந்த புள்ள மூஞ்சி தூக்குதோ இல்லையோ அது மட்டும் தூக்குது. அது தூக்குதுன்னா உன்னைகிட்ட நான் கழட்டி கொடுக்க போறேன். அந்த புள்ள நெஞ்ச தூக்கி பேசுதுன்னா நெஞ்ச வளைச்சு பேசுது அப்படின்னா எவ்வளவு துமுறுன்னு பாத்தியா? யாருக்கு அப்ப நீ என்ன சொல்றியா? ஏங்க சகல மனுஷ மாதிரி பேசிக்க. மூஞ்ச பார்த்து முதல்ல பேசு. பொம்பளை பிள்ளை அத பார்த்து பேசிருக்க இல்ல கேக்குற. உனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா? எனக்கு ஏதாச்சும் அழகா இருந்துச்சுன்னா அத பார்த்து தான் பேசுவேன். அதுக்குன்னு அது அழகா இருக்குன்னு அத பார்த்து பேசிருப்பியா? ஆனா எல்லாரும் போட்டின்னு வந்துருச்சுக்க. அப்புறம் நான் எதை பார்த்து பேசுவேன்னு தெரியாது பாத்துக்க. கோவம் வந்துருச்சுன்னா அவுத்து விட்டுட்டு நிக்கணும். நான் கோவம் வந்துச்சா மொட்டை குண்டியா கூட தெரியும். நான் தயாரா இருப்பேன். நான் பார்க்க தயாரா இருக்கேன். நான் கொளுத்தி பிரியம் கொளுத்தி உன்னை அத்தோட யூடியூப்ல ஜூம் பண்ண தயாரா இருக்காங்க. அதெல்லாம் யூடியூப்லாம் என்னை சுத்தி தான் இருக்கும். அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டுருவேன். புட்டிச்சு புட்ட வச்சுட்டு போயிருவேன் பாத்துக்க. நான் புண்ண குடிக்க அண்ணா கபடி நான் குடுத்தேன்னா எல்லாம் தெரிஞ்சு பார்த்துச்சு. நீ எப்ப குடுப்ப? வெள்ளச்சாமி கோத்துக்கிட்டு தெரியும் தான் வந்திருக்கேன். சட்டில வேகிற பொத்த வடை எதை எதிர்பார்க்க? ஐயா எதை எதிர்பார்க்கும்? சட்டில ஒரு பொத்த வடை வந்து மலையூர் ராஜா 100 ரூபா. மூஞ்சி முகரெல்லாம் அடிபட்டுருக்கு. எங்கனே விழுந்திருப்பார் போல. ரொம்ப நன்றிங்க. மலையூர் ராஜா அவர்கள் 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காருங்க. நீ பார்த்து ரசிச்சதுக்காண்டி எனக்கு 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்துட்டு போயிருக்கா. நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அவரும் பார்த்துட்டு அங்கிட்டு 50 இங்கிட்டு 50. நீங்க என்னமோ கேட்டீங்களே அதை சொல்லுங்க. சட்டில வேகிற பொத்த வடை. ஆமா, அது எதை எதிர்பார்க்கணும்னு கேட்குறீங்க. இதை எதிர்பார்க்கும். குச்சியை எதிர்பார்க்கும். கம்பியை எதிர்பார்க்கும். சர்வீஸான சட்டியா இருக்கேடா. யார பார்த்து சர்வீஸான சட்டின்ற? இல்லம்மா, கம்பின்னு கரெக்டா அடிக்கிறிய. எங்க அம்மாச்சி எத்தனை ட்ரிப் வடையை பெரட்டி போட்டுருக்கு தெரியுமா? கம்பியை ஏன் தெரியுமா எதிர்பார்க்குது? எதுக்கு? வெந்துகிட்டு இருக்கிற பொத்த வடை நினைக்குமா என்னன்னு? தான் ஒரு பக்கமாவே வெந்து கருகிவிடக் கூடாது என்பதற்காக எப்படா அந்த கம்பி வரும் நம்மள பதமா பெரட்டி விடும். இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கே, இதுதான் என்ன சட்டி. ஆள் யார் தெரியுமா? இந்த நாடகத்தை காட்டில் பண்ண மிஸ்டர் மாப்பிள்ளை பி பெருமாள்ராஜ். இத்த தண்டி என்ன சட்டியில ராணிங்கிற பொத்த வடைய தட்டி போட்டுருக்காப்புல. ஏன் வெள்ளச்சாமி கம்பி பெரட்டி விடத்தான். ஏன் கம்பி மட்டும் வடைய பெரட்டி விடல? ஓ வடை ஒரு பக்கமாவே வெந்து நாய் கூட நோந்து பார்க்காது. நாய் கூட நோந்து பார்க்கலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன் கம்பி பெரட்டி போடுற அளவுக்கு இல்ல. வடை கறி போனாம போயிட்டு போகுது, அவசியம் இல்ல. உன் கம்பி எனக்கு தேவையில்ல. அவ்வளவு நெட்டா இருக்குமாயா உன் கம்பி வடையை பெரட்டி போடுற அளவுக்கு? உனக்கு என்ன 3 டியூப் லைட் ஒண்ணா வச்சாகட்டன்னு? நீ போஸ்ட் மரத்தை கொண்டாந்து பெரட்டி போட்டா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். அந்த அளவுக்கு இருக்குமான்னு தான் நான் கேக்குறேன். அது என்ன வடையா பட்டிய கல்லா? கடப்பாய போட்டு பட்டிய கல்லானா வடையா இருந்தாலும் நெட்டா இருக்கணும். எதுவா இருந்தாலும் ஏமா உன்கிட்ட பாக்குற மாதிரி இருக்குது. ஏன் கண்ணு ரசிக்கிற மாதிரி இருக்கு. ரசிச்சு என்ன புண்ணிய பெரட்ட முடியுமா அந்த கம்பியால? நீ மட்டும் சொல்லு. 2 வடையும் ஒண்ணா குத்தி தூக்குறேன். சரி, அது சரி. நீங்க 2 வடையும் ஒண்ணா குத்தி கூட தூக்குங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். கம்பி நேரா இருக்குமா வளைஞ்சிருக்குமா? கம்பி நேரா இருக்குமா வளைஞ்சிருக்குமாவா? நல்ல கேள்வி கேளுங்க.
எனக்கு ஒரு சந்தேகம், கம்பி நேரா இருக்கணும், வளைஞ்சு கிளஞ்சு இருந்துச்சுன்னா புடிங்க ஒடிச்சுக்குருவேன். முறுக்கு தூக்குற கம்பி முனில வளைஞ்சுதான் இருக்கும், வடைய தூக்குற கம்பி நேராத்தான் இருக்கும். ஏங்க வடைய தூக்குற கம்பி நேரா இருக்கணும், முறுக்கு தூக்குற கம்பி அது ஏதோ எப்படியே தூக்கிட்டு போகுது, முறுக்க வளைஞ்சுக்கிட்டு தூக்க முடியும். சரிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரா இருக்குமா உங்க கம்பி? அதெல்லாம் நேரா இருக்கு, நீ மட்டும் சொல்லு. கொஞ்சம் வளைஞ்சு இருந்தாலும் வெட்டி புரிவேன். அதுலயும் ஒரு சுகம் இருக்கு வடைக்கு. என்னன்னு? வளைஞ்சு இருந்தாலும் சுகம் இருக்கு. என்ன? அப்ப தாமா குத்தி வளைக்கும் பொழுது உள்ள ஓட்டைக்குள்ள விட்டு போய் அங்கிட்டு. வளைஞ்சு இருந்துச்சுன்னா எப்படியா ஓட்டைக்குள்ள விட முடியும்? அப்படியே கோத்துக்கிட்டு கிடக்கு. அது வளைஞ்சு இருந்துச்சுன்னா ஓட்டைக்குள்ள விட முடியாதியா? நேரா இருந்தா தான். இதுக்கு முன்னாடி நீ வடைய பெரட்டி போட்டிருக்கியா இல்லையா? நான் பெரட்டின வாடையே நீ அம்மா என்ன பாக்குறியா? ஏய், உனக்கு பெரட்ட தெரியுமா தெரியாதா? நீ மட்டும் வடைய மட்டும் போடு உள்ள, நான் பெரட்டுறேன். கையப்படியே. ஏமா இப்பவே இந்த ஆட்டம் ஆடுதே, வடைய பெரட்ட முடியுமா? இல்லையா, ஆடாதே. இந்த பாருங்க, இங்க பாருங்க. அது நான் ஓஜில பிராந்தி வாங்குறதுக்காக அப்படி நானா ஆட்டுறது. நீ எங்கிட்டு வடைய பெரட்டின ஓய் அங்கிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சே விடுவேன். இங்க குறவலைய கடிச்சு துப்பி புரியே போது பொட்டாச்சியாச்சே. அப்படி ஒரு கட்டி பிடிச்சிருக்கேன். வா கல்யாணம் பண்ணிக்கு வா. நான் வரமாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க. மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. எது மாப்பிள்ளைய பிடிக்கல? என்னைய பிடிக்கல. உனக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்கா? இந்த மைக் செட் ஓனரை உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. தெரியாத ஒரு ஜாமான்ல இப்படி மணி வாய அவர் ஜாமான நான் இங்க வாய் வச்சேன், போற போக பார்த்தா அந்தால வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல. ஒப்புறானே அவர் தான் வச்சாரு. ஏய், அவர் எங்க வச்சிருக்காரு? நீ கேட்டுக்கிட்டு வாய வச்சிருக்கணும். ஏய், இது அவர் ஜாமான். ஐயோ, இது அவர் ஜாமான் இல்லங்க, அவர் விட்டு மைக்குன்னு சொல்லுங்க. இது மைக்கே கிடையாது. இது யாருன்னு தெரியுமா? ஏங்க இது உங்களோட ஜாமானா? நாளைக்கு இந்த மைக்க கீழே போட்டு போயிட்டேன்னா ஊருக்காரங்க சொல்லுவாங்க என்னன்னு, உன் ஜாமான் ஒன்ன போட்டுட்டு போயிட்டே ஐயா வந்து எடுத்துக்கையா. அப்ப இது அவர் விட்டு ஜாமான். சரி விடுங்க. இது மைக் இல்லம்மா, அவர் விட்டு ஜாமான். ஐயா சாமி, தெரியாம உன் ஜாமான்ல வாய் வச்சுட்டேன், போதுமா? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அவர் விட்டு ஜாமான்ல தானே வாய் வச்சு, உன் ஜாமான்ல வாய் வச்சே. இப்ப ஏ வீட்டுலதான் வாய வைக்கிறேன். எங்க ஒன்னு வீட்டுல நான் வாய் வைக்கிறேன்? இது யாருன்னு தெரியுமா? இது யாருங்க? அவர் விட்டு ஜாமாங்க. இது என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு? இவ்வளவு சின்னமா இருக்கா? ஏடா இந்த புள்ள குண்டு மைக்கா பாத்துருக்கா? இங்க உனக்கு சந்தேகமா இருந்தா எங்க அப்பா அடைக்கல. அப்பா இங்க வாங்கப்பா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு சந்தேகம் இருக்கு. அப்பா அப்பா, எனக்கு எல்லாமே அழகா இருக்கா? அழகு மட்டும் இல்லம்மா, என் புள்ளைய பார்த்து என்ன பேசி பேசிட்டியா? அப்பா எனக்கு எல்லாமே பெருசா இருக்கு. அப்ப நான் பெருசா தானே எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. அழகா இருக்கு. ஹலோ, அழகெல்லாம் இருக்கு, ஆனா அகலம் பத்தல. என்ன அகலம் பத்தல? அது போக 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 சரியா இருங்க. போக போக தாண்டா சரியா வரும். எங்க அப்பாட கேட்டு தெரிஞ்சுக்குங்க, போக போக சரியா இருக்குன்றாரு. முறத்தை எடுத்துக்க. என் புள்ள சின்ன புள்ள, முறம் அடியில இருக்கும் பொழுது அகலமா இருக்கும், நுனில வர வர குறுகல். அது சொல்லகடா இழுச்சா பேல முறங்கிறது விரும்பி ஆட்டாட்டா இருக்கு. இருக்க குறுகலா வரும்டா, அது சொலகு, அது பேரு. அது ரைஸ் மில்லியா? எங்க பக்கமெல்லாம் அத முறம்னு தான் சொல்லுவோம். அது சொலகுன்னு பேருவோம் எங்க பக்கத்துலாம். முறங்கிறது அகன்று இருக்கும் போக போக. உரல சொல்றாரோ? இல்லம்மா, முறம் முறம் தெரியாமா? புடைக்கிறது 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 புடைக்கிற அரிசி புடைக்கிறது அடியில அகலமா இருக்கும், குருண. ஆனா போக போக குறுகலா இருக்கும். நீங்க சொல்றது வந்து ஆட்டி விட்டு தள்ளுறதுக்கு. நேப்பி இந்த பக்கம் ஒரு ஆட்டி நேப்பி விட்டா கல்லு இந்த பக்கம் கொட்டும், குருணை அங்கிட்டு கொட்டும். அப்ப ஆட்டி விட்டு நேப்புறதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. சரிங்க, ஆட்டி விட்டு இது பண்றதுல இங்கிட்டு குருணை கொட்டும், இங்கிட்டு வந்து கல்லு கொட்டுன்னு சொல்றீங்க. அப்ப அதை ஆட்டி விடணும். ஆமா, இருந்தா தானே உயிர் இருந்தா தானே ஆட்ட முடியும். முறை உங்கள்கிட்ட தாங்க இருக்கு, கொடுங்க ஆட்டி. நீங்க உங்களுக்கு ஆட்ட ஒழுங்கா தெரியுமா? உங்களுக்கு புடைக்க ஒழுங்கா தெரியுமா? உரல் மட்டும் தனியா கிடந்துச்சுன்னா அனாத உரல்ரா அப்படின்ட்டு எருமை மாட்டை கட்டி போடுவாங்க. உரலை பத்தி பேசாதீங்க, நாய் எல்லாம் கிளம்பிருச்சு. அப்ப உன் குழியில மாடுதான் சாணி போடும், என் உலக்க மட்டும் தனியா கிடந்துச்சு, அனாத உரக்கல்ரா ரெண்டா முறிச்சு வம்பட்டிக்கு புடி போட்டு போடுவாங்க. அப்ப உரல் பக்கத்துல உலக்க கிடக்கணும், உலக்க பக்கத்துல உரல் கிடக்கணும், அப்பத்தான் பெருமை. அடையாங்க நீங்க வேணா உரல் மட்டும் கிடந்துச்சு வந்துங்க, நாயாவது வந்து நக்கிட்டாவது போகும், தண்ணிய குடிச்சிட்டாவது போகும். அடையாங்க நீங்க வேற மனுஷன் நக்கணும்னு சொல்லல,
நாய்தான் நக்கணும்னு சொல்ற. ஆமா. அந்த அளவுக்கு அது வாடை வந்துகிட்டு இருக்கு. என்ன வாடை வந்துகிட்டு இருக்கு? இங்க இருங்க, தேவையில்லாம அனாவசியமா பொம்பளை பிள்ளைய பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. இப்போ சொல்றேன், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. என்னமோ நீங்க என்ன தேவையில்லாம கூப்பிட்டு இருக்கீங்க. காட்டுல கிடக்குது எலும்பு சம்பளம், கடல்ல கிடக்குது உப்பு. உப்பு ரெண்டு என்ன ஆயித்தே மையன் மாமே மகளா இல்லங்க, ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து ஊரையாகி பாட்டுக்குள்ள நுழையிறது இல்ல. வெள்ளச்சாமி உப்பு, நீ எலும்பு சம்பளம். ஏன் கூட சேர்ந்து நீ நாளா பொழந்துட்டீன்னா, நாளா வகுந்துட்டீன்னா, நான் மட்டும் தொட்டுனாக்கா ஒன்னி சூறுகாயா இருப்பேன். எனக்கு வெள்ளச்சாமிக்கிற உப்ப பிடிக்காது. அப்படி உருண்டு ஓடுனா உன்னைய கோயில் பூஜாரி எடுத்து சூளாயுதத்துல சொருகிடுவாரு. அட போங்க அங்கிட்டு. நான் கோயில் பூசாரி கிட்ட கூட சொருவப்படுத்துக்கிறேன். உங்ககிட்ட எல்லாம் நான் நாளா பொழக்க விரும்பல. சாரு இறங்குச்சு உன் கூடு குப்பைக்கு போயிடும். பரவாயில்ல, குப்பைக்கு போய் மண்ணோட மண்ணாவது போட்டோம். அதனாலதான் குடும்ப நடத்த வாங்குறேன். நான் வரலன்னு சொல்றேன். அடி ரோட்டோரம் வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி. இவங்க நாச்சு ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க. பழனிக்கு போறவங்க கீழே இறங்கி ஊத்தி நக்குனாத்தான் பெருமை. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு பழனி வந்து அதை வாங்கிட்டு வருவாங்க. அடி நான் கெட்டுமா போகட்டுமா, நீ கெட்டுமா போகட்டுமா, என் முறைச்சு நிக்கிற குட்டி குட்டி, முறைச்சு நிக்க குட்டி குட்டி, சின்ன குட்டி சின்ன குட்டி சின்ன குட்டி சின்ன குட்டி, லொல்லு குட்டி லொல்லு குட்டி லொல்லு குட்டி லொல்லு குட்டி, என் குஞ்சு குட்டி. ஏன் நெசமாவா? அதுமா தருவத்துக்கிட்டுமா, வாடி பொட்ட புள்ள வெளியே, வாடி பொட்ட புள்ள வெளியே, அடி அடி மொட்டை குண்டி வெளியே. என்ன அசிங்கமா பேசிக்கிருக்கா வந்தால இருந்து? என்ன பார்த்து என்ன மொட்டை குண்டின்னு சொல்லிக்கிட்டு உங்க அம்மா இல்ல நீ உட்கார்ந்து நீ சந்தனம் பூச போறியா? உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு என்னன்னு எங்க அம்மாட்ட போய் கேட்க. ஏமா நான் வரும்பொழுது மொட்டை குண்டியா வச்சேன்னா இதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தேன் நான். வெள்ளச்சாமி சொல்றேன் பிறக்கும் போது நான் அப்ப குழந்தையா இருந்தேன். அது எப்படி வந்தான்னு தெரியல. நீ மட்டும் என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா, நீனும் மொட்டை குண்டியோட தானே வந்த. அப்ப ரெண்டு பேரும் மொட்டை குண்டின்னு பாட வேண்டியதானே. நல்ல நல்ல அதே மாதிரி நிப்போங்கறியா ஜவுளி கடை இல்ல ஜவுளி நாயெல்லாம் தெரியுது. ஜவுளி கடை ஓனருக்கு எவ்வளவு பெரிய ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் அம்மனை மாட்டா பிறக்கணும். வாடி பொட்ட புள்ள வெளியே, வாடி பொட்ட புள்ள வெளியே, எவாடி வெட்டல வெட்டத்திலேயே, எல்லாரும் பல்லு விளக்க, எல்லாரும் பல்லு விளக்க, அடி குச்சி ஆலங்குச்சி, அடி குச்சி ஆலங்குச்சி, இந்த குட்டி பல்லு விளக்க, இந்த குட்டி பல்லு விளக்க. என்னாச்சு என்னாச்சு? ஒரு கூச்சா என்னம்மா? ஏமா எந்த வயசா இருந்தாலும் இருக்கும். நான் 5 வருஷத்துக்கு கூச்சம். ஏன் விட்டு அப்புறம் மருந்து ஏன் விட்டு கழுத எலும்புச்சி, அந்த குச்சியை கொண்டு முளை குச்சி அடிச்சு எருமையா கட்டு. அது முளை குச்சினா பெரிய குச்சியா இருக்கு, இது கொஞ்சம் சின்ன குச்சி தான். அடியே கொட்டாப்பட்டி கொடுக்க நீ வெள்ளச்சாமி, கொட்டாப்பட்டி கொடுக்க நீ வெள்ளச்சாமி உடுக்கு, அடி பார்த்தாலும் பார்த்திருக்கேன், போட்டாலும் பார்த்திருக்கேன், உன்ன போல நாட்டு கட்ட, உன்ன போல நாட்டு கட்ட, அடி கேட்டாலும் கேட்டிருப்பேன், கேட்டாலும் கேட்டிருக்கேன். அஜித் குமார் என்ன எட்டி எட்டி பாக்குறீங்க? பார்த்தாலும் பார்த்திருக்கேன், உன்ன போல நாட்டு கட்ட, பார்த்தாலும் பார்த்திருக்கேன், உன்ன போல நாட்டு கட்ட.
என்னப்பா என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி ஏன் சீன்ல குத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒதுங்கிட்டீங்க. ஆ? எல்லாரும் முகம் கழுவ, எல்லாரும் முகம் கழுவ, ஆத்து தண்ணி குளத்து தண்ணி, ஆத்து தண்ணி குளத்து தண்ணி, இந்த குட்டி முகம் கழுவ, இந்த குட்டி முகம் கழுவ, ஏன் விட்டு குளா தண்ணி, ஏன் விட்டு ஆடி பைப்பு தண்ணி. என்னையா உங்களுக்கு பிரச்சனை? 12 ஆச்சு, என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு தூக்கம் இருந்தால் போய் தூங்கலே. உங்களை நாடகம் பார்க்க சொல்லலை நான். போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் ஏன் செலவு? நீங்கள் ஒரு ஆள் 50,000 ரூபா செலவு பண்ணினா அந்த காசை நான் கொடுக்குறேன். போயிட்டு போய் படுங்க போங்க. காலையில் என் சம்பளத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன் போங்க. அப்புறம் ஏதாவது சொல்கிறீங்களா? ஆ? சொக்கநாதா சொக்கநாதா சொல்லி உனக்கு எனக்கு பிரச்சனை இல்ல, பெருமாள் ராஜுக்கு எனக்கு தான் பிரச்சனை. டான்ஸாக நடிக்கும் ஸ்ரீ ராணி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. பொன்னாடை இந்த கிராமத்தார்களுக்கு, விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. எந்த வணக்கம். I love you. யாராருக்கு பிரச்சனை? I love you. உன் மேல எனக்கு ஒரு இழுத்தக செய்யா. இழுத்துக்கிட்டலாம் நீங்க செய்ய வேணாம் போங்க. அது ஏம்மா, ஏய் லூசு, முன்னாடி அப்படி இருந்துச்சு, இப்ப அந்த நிலைமை ஆகி போச்சு. ஏன்டா அப்படி சொல்ற? கருப்பு கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி, சேலை கட்டி கரையோரம் போற குட்டி, கரும்பு கரையோரம் போற குட்டி, தங்கமே உன்னால அன்பு இருக்கு, உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, உன்னையே சொல்ல போனா
மாலை ஒண்ணு வாங்கி தார கட்டழகே கருப்பு கரத்தை கட்டி கட்டோம்